இருக்கு. ஒன்று வந்து என்னது மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ். மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னா நத்திங் பட் நம்ம வீட்டில் மாஸ்டர் அண்ட் பெஸ்டில்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து இடிக்கிற உரல் சொல்லுவோம், அதுலேயே வந்து ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உரல்ல வந்து நம்ம சாம்பிள்ஸை உள்ள ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஹோமோஜினைஸ் பண்ணி நம்ம அந்த செல்லை லைஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி எந்த சாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளான்ட் சாம்பிள்ஸுக்கு. ஏன்னா பிளான்ட்ல என்ன இருக்கும், செல் வால் இருக்கும். ஸோ அந்த செல் வால்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து மெக்கானிக்கல் மெத்தட்ஸை மெக்கானிக்கல் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இஸ் அ கெமிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ கெமிக்கல் மெத்தட்ல வந்து என்ன இருக்குன்னா டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம். கெமிக்கலுக்கு என்ன பண்ண போறோம், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா செல் வால்ஸை வந்து டீக்ரேட் பண்ணும். செல் வாலை டீக்ரேட் பண்ணி அதோட புரோட்டீனையோ லிப்பிடையோ என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணி டிஎன்ஏவை என்ன ஆகுது, ஈஸியாக ஊஸ்ட் அவுட் ஆகி வெளியில எடுக்குது. அதுக்காக என்ன பண்றோம், இந்த கெமிக்கல் மெத்தடை வி ஆர் யூசிங். நெக்ஸ்ட் வந்து என்சைமேட்டிக் மெத்தட். என்சைமேட்டிக் மெத்தட்ஸும் அதே மாதிரி தான். நம்ம செல்லை லைஸ் பண்ணி அந்த செல்லில் இருந்து செல் வாலை பிரேக் டவுன் பண்ணி செல் வாலை லைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன ஆகுது, டிஎன்ஏவை வெளியில எடுத்துட்டு வருது. ஸோ கெமிக்கல் மெத்தட்ஸும் அண்ட் என்சைமேட்டிக் மெத்தட்ஸும் என்ன ஆகுது, செல் வாலை டீக்ரேட் பண்ணி எடுக்கும். மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் வந்து செல் வாலை பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணுது, வெளியே ரிலீஸ் பண்ணி எடுக்குது. ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், செல்லை லைஸ் பண்ண போறோம்.